வீடியோ என்னது அப்படின்னா, நான் வந்துட்டு இன்றைக்கி கேக் பேக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு 4 to 3 டைம்ஸ் கிட்ட வந்துட்டு பேக் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டைம்ஸ் வந்துட்டு நல்லா வந்திருக்கு. எனக்கே ஆச்சரியமாக இருந்திருக்கு. அந்தளவுக்கு நல்லாவே வந்துச்சு. ஒரு 2 to 3 டைம்ஸ் கிட்ட நல்லா வரல வந்துருந்துட்டு. அதனால் எங்கள் அம்மா நான் கேக் செய்கிறேன்னு சொன்னாவே, "நீ அதில் செய்யாத வெய்" அப்படின்னு சொல்லி என்னை திட்டுவாங்க. இன்றைக்கி வந்துட்டு எங்கள் அம்மா வெளியே போயிருக்காங்க. நானும் என் தம்பியும் மட்டும் தான் இருக்கோம். காலையில் நான் தான் டிஃபன் செஞ்சேன், மதியமும் நான் தான் சாப்பாடெலாம் செஞ்சேன். அதனால் வந்துருந்துச்சு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்றதுனால வந்துருந்துட்டு சரி போய் வந்துருந்துட்டு ஹாப்பி இந்த மாதிரி பிஸ்கெட்டை வந்துட்டு உடச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணும்போது ஈஸியாக கிரைண்ட் ஆகும். அரைச்சிட்டு இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் வந்துட்டு 5 ருபீஸ் 5 ருபீஸ் ஹாப்பி பிஸ்கெட் 6 ஆட் பண்ணியிருக்கனால 3 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, பால் வந்துட்டு 3/4 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. அது நல்லா வந்துட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த பிஸ்கெட்டும் சுகரும் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க சுகரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நீங்கள் நல்லா வந்துட்டு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி லெமன் ஃப்ளேவர்லேயும் இருக்குது போல், கொக்கோகோலா ஃப்ளேவர்லேயும் இருக்கும் போல். நான் வந்துட்டு அவங்க கொக்கோகோலா ஃப்ளேவர் கொடுத்தோன்னே அது போட்டோன்னே லைட்டாக வந்துட்டு அந்த கேக்கில் அந்த ஸ்மெல் கொக்கோகோலா ஸ்மெல் வர மாதிரி இருக்குது. அது மட்டும் தான் நான் பண்ண மிஸ்டேக். நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் லெமன் ஃப்ளேவர் ஈனோ வாங்கி செய்யுங்க. கண்டிப்பாக செம சூப்பராக வந்துருந்துச்சு. எனக்கே நான் இந்த அளவுக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கல. நான் வந்துட்டு நிறையா டைம் ஒரு 5 டைம் செஞ்சு பார்த்துருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 2 டைம் 3 டைம் தான் வந்திருக்கு. நான் வந்துட்டு நான் செஞ்ச கேக்கோட பிக்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது சைடில் ஆட் பண்ணுறேன். அது வந்துட்டு